This video is sponsored by EduQuest. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மண்ணுலயும் பொண்ணுலயும் போட்டா வீணாகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேர் அதிலே பணத்தை போட்டு வீணாக்கிட்டு இருக்காங்க. இந்த டேட்டாவை பாருங்க, உங்களுக்கே புரியும். 1981ல 10 கிராம் கோல்டுடைய விலை 1800 ரூபாய். அதே இன்னைக்கு 2025ல 10 கிராம் கோல்டுடைய விலை 99000 ரூபாய், அதாவது 55 மடங்கு வளர்ந்துருக்கு. இதே 1981ல 1 கிலோ சில்வருடைய விலை 2700 ரூபாய். அதே 1 கிலோ சில்வருடைய இன்னைக்கு விலை 2025ல 1 லட்சம் ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 37 மடங்கு வளர்ந்துருக்கு. இதே சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா 1981ல வெறும் 170. அதே சென்செக்ஸ் இன்னைக்கு கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 2025ல கிட்டத்தட்ட 81000, அதாவது 476 மடங்கு. 1981ல 1 லட்சம் ரூபாய் நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதோட இன்னைக்கு கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 லட்சம். இதே நீங்க சில்வர்ல 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதோட கரண்ட் வேல்யூ கிட்டத்தட்ட 37 லட்சம். இதே 1 லட்சம் ரூபாய் 1981ல நீங்க சென்செக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் வேல்யூ கிட்டத்தட்ட 4,76 லட்சம். கிட்டத்தட்ட 476 மடங்கு வளர்ந்துருக்கு. நான் நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லல, நீங்க சென்செக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா இன்னுமே நல்லா வளர்ந்துருக்கும்னு சொல்ல வரேன். வெறும் 5000 ரூபாய் மாசம் எடுத்து வச்சா கூட உங்களால ஈஸியா 10 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வயசு 30னா மாசம் 5000 ரூபாய், முதல் வருஷம் 5000 ரூபாய், அடுத்த வருஷம் 5000 ரூபாய்க்கு 10% 5500 ரூபாய். இந்த மாதிரி அடுத்த 25 வருஷத்துக்கு 13% கொடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா 25 வருஷம் முடிவுல, அதாவது உங்களுடைய 55வது வயசுல கிட்டத்தட்ட 2.25 கோடி சேர்ந்திருக்கும். உங்களுடைய 56வது வயசுல இருந்து மாசம் 1 லட்சம், முதல் வருஷம் 1 லட்சம், அடுத்த வருஷம் 1 லட்சத்துக்கு 10%, 1,10,000. இது மாதிரி உங்களுடைய 75வது வயசு வரைக்கும் நீங்க விட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்க மொத்தமா விட்ரால் பண்ண பணம் கிட்டத்தட்ட 6,87 லட்சம். அது போக மீதி வளர்ந்துருக்கிற கார்பஸ் கிட்டத்தட்ட 5,39 லட்சம். இது பத்தின டீடைல் கால்குலேஷன் வேணாக்கா கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு 10CR கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். நமக்கு பரம்பரை சொத்து இருந்திருந்தா நம்ம ஜாலியா இருந்திருக்கலாமே நம்மள நிறைய பேர் நினைச்சிருந்திருப்போம். நான் சொல்ல போற இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், குழந்தையோட மேரேஜ், ஏன் குழந்தையோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் குழந்தையோட அடுத்த தலைமுறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய் விட்டுட்டு போகலாம். குழந்தை பிறந்த உடனே 10 லட்சம் ரூபாய் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 13% கொடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா குழந்தையோட 4வது வயசுல இருந்து வருஷம் 1 லட்சம் ரூபாய், குழந்தை 12வது முடிக்கிற வரைக்கும் அந்த 1 லட்சம் ரூபாய் விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். குழந்தையோட காலேஜ் படிப்புக்கு வருஷம் 5 லட்சம் ரூபாய் விட்ரா பண்ணிக்கலாம். இது இல்லாம குழந்தையோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு வருஷம் 10 லட்சம் ரூபாய், 2 வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் விட்ரா பண்ணலாம். அது போக குழந்தையோட மேரேஜுக்கு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க விட்ரா பண்ணலாம். இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமும் குழந்தையோட 60வது வயசுல இருந்து குழந்தையோட 75வது வயசு வரைக்கும் மாசம் 2 லட்சம் ரூபாய் நீங்க விட்ரா பண்ணா கூட குழந்தையோட 75வது வயசு முடிவுல கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் இருக்கும். இதை பத்தின டீடைல் கால்குலேஷன் வேணும்னாக்கா கமெண்ட் செக்ஷன்ல ஃபேமிலின்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். நீங்க ரியல் எஸ்டேட்ல ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மாசம் ஒரு 15,000 ரூபாய் தான் உங்களுக்கு வாடகை கிடைக்கும். அந்த 15,000 ரூபாய் வாடகைக்குமே நீங்க வரி கட்டணும். உதாரணத்துக்கு நீங்க 25 வருஷம் கழிச்சு அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் போகும். நீங்க வாடகையா கிட்டத்தட்ட 45 லட்சம் வரைக்கும் வாங்கிருப்பீங்க. சோ உங்களுக்கு லாபம்னு பாத்தீங்கன்னா 45 லட்சம் பிளஸ் 20 லட்சம் 65 லட்சம் தான். இதே நான் இப்ப சொல்ல போற MFE பிளாட்ல நீங்க ஒன் டைமா 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா 15,000 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல மாசம் 50,000 ரூபாய் கிடைக்கும். 25 வருஷம் முடிவுல 50 லட்சம் ரூபாய் மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,83 லட்சம் இருக்கும். இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா மாசம் 50,000 25 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் ரெண்டாவே வந்திருக்கும். சோ மொத்தமா பாத்தீங்கன்னாக்கா 1.5 கோடி பிளஸ் 2,80 லட்சம் கிட்டத்தட்ட 4,30 லட்சம் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். இதை பத்தின டீடைல் கால்குலேஷன் வேணும்னாக்கா கமெண்ட் செக்ஷன்ல ரெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். ரீசெண்டா ஒரு கஸ்டமர் என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு, அதுல இருந்து மாசம் எனக்கு வருமானம் வரணும், அதை தவிர எனக்கு அந்த பணமும் க்ரோ ஆகணும்னு சொன்னாரு. அது எப்படின்றத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த பிளான் நேம் தான் SWP. 13% கொடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல 5 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாசம் 4,250 ரூபாய் அடுத்த 25 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். 25 வருஷம் முடிவுல நீங்க எடுத்துக்கிற தொகை கிட்டத்தட்ட 12.25 லட்சம். அது போக மீதம் வளர்ந்துருக்கிற தொகை 22,16,000 ரூபாய். சோ மொத்தத்துல உங்களுடைய 5 லட்சம் ரூபாய் முதலீடு கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாவா வளர்ந்துருக்கும். இதை பத்தின டீடைல் கால்குலேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு SWP கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.